சாப்பாடு, இந்த ரசம், இந்த கோவக்காயை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நெகவெட்டி உதவுனுச்சின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒசூர்லேருந்து ஏற்றிட்டு வந்த ஸ்டீல் பைக் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சூலூர் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா நம்ம இறக்க வந்தோம். ஆனால் லோடு இறக்கல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, மண்டே தான் இறக்க விட்டாங்க. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா கோவக்காய் ரசம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட போகிறோம். அதை தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாம். சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. அதனால காற்று குடியில் ஸ்டவ் இல்லை, அதனால நம்ம வெளியில் ஸ்டவ் நின்றுச்சு. ஸ்டவ் பற்ற வைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆரம்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி கற்றுக்கிறத விட இந்த ஸ்டவ் பற்ற வைக்கிறத கற்றுக்கிறது தான் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸ்டவ் எரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஸ்டவ் எரிய ஆரம்பிச்சிருச்சது. எப்பயுமே தலையுமே வெங்காயத்தை சாப்பிட்டு இடிச்சு வச்ச சீரகத்தை போட்டுக்கலாம். ரசத்தை புளியை கரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். நாலஞ்சு கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா பின்னு கிடையாது, நெகவெட்டியோட நிப்பிள் எடுத்து போட்டு உள்ளே வச்சிருக்கிறேன். நம்ம கம்பெனியில் ஸ்டவ் வாங்கி வைக்கும் போது எங்கேயோ உளுந்து போச்சாட்டாங்க அதில் போடுற பின்னு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதான். காற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ரசம் வைக்கும் போது இப்படி பொங்கி வரும்போது அந்த முட்டை உடையாமல் ரசத்தை எடுத்து ஊற்றணும். அதுதான் ஒரு இது. ரசம் வெந்து விட்டது ஃப்ரெண்ட்ஸ். ரசம் ரெடி. இந்த பாத்திரத்தையும் கழுவிட்டு இதில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா கோவக்காயை வணங்க போகிறோம். காயை வணக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில். எண்ணெய் கொதிச்சு போச்சு, கடுகு போட்டுக்கலாம். அடுத்ததாக வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
பேட்டரி மாற்றி வச்சாங்களாண்ணா? வேற வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுமா? சரி சரி. ஆமாம் எடுத்து வச்சு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். லைட்டாக கிண்டிக்கலாம். காற்று வேறு நிற்க மாட்டேங்குது. இடிச்சு வச்ச இஞ்சி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். போட்டாச்சு. நல்லா கொஞ்சம் வணக்கிக்கலாம். தக்காளியை கொட்டிக்கலாம். உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கல்லுப்பு இருக்குது, நம்ம பார்த்தீங்கன்னா தூளுக்கு தான் போட்டால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். தக்காளியை நல்லா கொஞ்சம் வணங்க விட்டுக்கலாம். ஸோ நம்மளோட சமையல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைக்கிற மாரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். தக்காளி நல்லா வணங்கி போச்சு. இப்போ வெட்டி வச்ச கோவக்காயை எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ கொட்டினதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்படியே சாம்பார் தூள் மெயினாக அதில் போடணும். கறி மசால் பொடி கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். மெயினாக நம்ம போட வேண்டியது பார்த்தீங்களா கொத்தமல்லி தூள். அடுப்பு வேறு நம்மளை ரொம்ப பங்கம் பண்ணுது. பொடியை வீட்டெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம கரண்டி எடுத்து கிண்டிக்கலாம். இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேவிச்சிட்டு அப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். சமைக்கிறதுக்கு பார்த்தீங்களா ஒரு குக்கரு, 2 சாம்பாரை கிண்ணி, ஒரு குழம்பு கரண்டி, ஒரு சாப்பாட்டுக்கு போடுற கரண்டி, அப்புறம் 2 டிஃபன் பாக்ஸு. இதுதான் நமக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பொருள். அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு டம்ளர். நல்லா வேக விட்டுக்கலாம். காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுற மாரி கொஞ்சம் நல்லா வேகணும். சாப்பாடு வச்சாச்சு. 2 விசில் வந்தோடனே ஸ்டவ்வை இறக்கிடலாம். இந்தான நம்ம குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. பொரியல் இல்லை விசில் வருது. 1 2 விசில் வந்துருச்சு. அதனால் பயங்கரமான கொதிப்பு. இந்த பின்னை வந்து நம்ம கழட்டிட வேண்டியதுதான். காற்று எப்படி போகுது பார்த்தியா கைஸ்? ஸோ நாளைக்கு சமைக்கிறதுக்கு திருப்பி இது நமக்கு தேவைப்படும். அதனால் அந்த நெகவெட்டியை எடுத்து அதை நெகவெட்டிலேயே போட்டுடலாம். ஸோ அவசரத்துக்கு எதுவுமே நமக்கு கை கொடுக்கும். நெகவெட்டியோட பின்னு தான். ஸோ அந்த பின்னு இல்லைன்னா இன்றைக்கி நம்மளால் சமைக்கவும் முடியாது. அப்புறம் பட்னி எடுத்துகிட்டு ஒரு வேளை போய் கடையில் சாப்பிட்டு வர மாரி இருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் விசில் வரட்டுன்றதுக்காட்டி வெயிட் பண்ணலாம் ஒரு 10 நிமிஷம். அப்போ தான் பார்த்தீங்களா சாப்பாடு நல்லாயிருக்கும். யாருன்னா இந்தமாரி வண்டியில் சமைச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்களா நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் என்ன ஊருன்ட்டு சொல்லுங்கள், அந்த ஊரை நம்ம லோடு ஏற்றிட்டு வந்து இறக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வண்டி சமையல் உங்களுக்கு கிடைக்கும். அதை நான் நம்பிக்கையாக நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். விசிலும் பார்த்தீங்களா உறங்கிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒரு முக்கியமாக ஒரு நெகட்டிவோட பின் இல்லைன்னா இன்றைக்கி நான் 3 வேளை சாப்பிட்றது பார்த்தீங்களா கிடையாது. ஒரு வேளை மட்டும் கடையில் சாப்பிட்டு கம்முன்னு வண்டியில் படுத்துருப்பேன். நம்மளோட பின்னு தொலைஞ்சிருச்சு. ஆனால் அந்த நிப்பிள் பின்னு மட்டும் இல்லைன்னா ரசமும் வச்சுருக்க முடியாது, சாப்பாடும் செஞ்சுருக்க முடியாது, ஸ்டவ்வே பற்ற வச்சுருக்க முடியாது. இருக்கிறத வச்சு வாழை பழகிக்கணும். எல்லாத்துக்கும் நம்ம என்றைக்குமே வந்து ஆசைப்படக்கூடாது.